ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Saravanabhava Samayal. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தொகையல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனுக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் மட்பாட் தான் வச்சுருக்கேன், தவா. அதில் இன்றைக்கி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த துவையல் நீங்கள் 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். பாருங்கள், இது கூட பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி துண்டுகள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ரைஸ் கூட, ஆஃப்டர் சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் நீங்கள் இது சாப்பிட்லாம். பாருங்கள், கூடவே மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் அண்ட் ஜீரா. இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இந்த சட்னி தொகையல் நீங்கள் 4 days 5 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம இப்போ தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி ஊரட் தால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்தப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் மிளகு, ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே தவாவில் ஆயில் கொஞ்சம் விட்டு கறிவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கூடவே மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நம்ம தாளிப்பில் போடுறதால எந்த யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போட்டாலும் பசங்க குட்டீஸ் எல்லாம் எடுத்து போட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொகையல் சட்னி பண்ணும்போது அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிட்டோம். இப்போ மிக்சரில் சேஞ்ச் பண்ணி தேவையான அளவு உப்பு கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரைஸ் கூடவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் இதுக்கு வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது உளுந்து, கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நீங்கள் தாளிப்பு கொடுக்கலாம். நான் எதுவுமே கொடுக்கல, அப்படியே தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை வ்ளாகில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.